முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். மற்றது இன்னொரு பேசுபொருள் என்று பார்த்தீங்கன்னா மொவின காணல். அது ஒரு பேசுபொருள். அவன் மொவினும் கைது செய்யப்பட்டானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவனுக்கு 2-3 நாளாகவே ஒரு தவிர்க்க முடியாத வயிற்றோட்டம் அந்த காரணங்களாக ஆள் வேற இல்லை. சரி, அதை விடுவோம். நான் பேச வந்த விடயம் என்று பார்த்தீங்கன்னா இது ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய விடயம். ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றாரா என்கின்ற ஒரு விடயப்பரப்பில் தான் பேச போனோம். உண்மையிலேயே இந்த சமூக வலைத்தளங்களில் வந்த நிகழ்வுகளை பார்த்தாலும் கூட ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்பட்டுட்டாரா என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு தான் எல்லாரும் போடுவார். அப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இனிமேல் கைது செய்யப்படலை. ஆனால் அதற்குரிய சில நகர்வுகள் நடந்திருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் கூறுகின்றன. இருந்தாலும் கூட அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாக ஏற்கனவே முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பட்டலந்த விவகாரம். அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு அவர் கொடுத்த அந்த நேர்காணலில் இருந்தே இப்போ ரணில் விக்ரமசிங்கே என்றாலே ஒரு குற்றவாளியை போலவே எல்லாரும் பார்க்கின்ற ஒரு நிலைமை வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டலந்த விவகாரம் தொடர்பாக அடிபட்ட பேர் அது ஓய்வில் போச்சு. இப்போ இருக்கிறது உயிர்த்த தாக்குதல் சம்பந்தம், அதுவும் பிள்ளையானுடைய கைது தொடர்பாக பேராசிரியரும் உபவேந்தருமான முன்னாள் பேராசிரியரும் உபவேந்தருமான ரவீந்திரன் அவர்கள் கிழக்கு மாநிலத்தில் கைது அவர் கடத்தப்படுகின்றார். யாரால் என்று பார்த்தீங்கன்னா பிள்ளையானும் அந்த பின்னணியில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற விடயத்தில் அவர் கைது செய்யப்படுகின்றார். பிள்ளையான் இவர் கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். ரவீந்திரன் என்ற குற்றச்சாட்டு தான் இவருக்கு முன்வைக்கப்பட்டது. இதெல்லாம் இவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு தான் பிள்ளையான் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டது. அவர் பிள்ளையான் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இது ஒரு பக்கம் இருக்கணும். இவர் கைது செய்யப்பட்ட உடனே அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளில் பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்கிறார், இவர் உயிர்த்த தாக்குதல் தொடர்பான சில விடயங்களை சொல்லி இருக்கின்றார். ஆகவே அது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளையும் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இதில் பல முக்கிய புள்ளிகளையும் சிக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ உயிர்த்த தாக்குதல் தொடர்பாக அன்ருகுமார் திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரங்களில் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்கிறாருன்றா, அடுத்த ஏப்ரல் 21 அடுத்த உயிர்த்தனாருக்குள்ளே இந்த உயிர்த்த தாக்குதல் சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. இப்போ இந்த அசாத் மௌலானா அவர்கள் கொடுத்த அந்த சேனல் 4 காணொலியில் இருந்தே இப்போ வந்திருக்கிற புதிய அரசுக்கும் ஒரு நெருக்கடி. இது முன்னே அரசில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்போ வந்திருக்கிற புதிய அரசு இதைத்தான் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரமாக சொல்லி வருகின்றது அல்லது பயன்படுத்தி வருகின்றது. 2 விதத்திலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பயன்படுத்தினார்கள். இப்போ இந்த தேர்தலையும் இதை பயன்படுத்தி இருக்கின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி தான் இருக்கின்றது. ஏன்டா பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார், ஆனால் முக்கிய சூத்திரதாரிகள் யார் அவர்கள் தொடர்பான விடயம் இன்னும் வெளியில் வரையில், கைதுகளும் இடம்பெறவில்லை. அப்போ அதில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கைது செய்யப்படுவாரா என்கின்ற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கின்றது. அதற்கான காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சுரேஷ் சாலையை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அண்மையில் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறதான தகவல்கள் வந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சுரேஷ் சாலையும் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பந்தமான விடயங்களில் ஒரு பேசுபொருளாக இருந்த நபர் தான். அப்போ ஏன் இந்த கலந்துரையாடல் சம்பவம் நடந்தது என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்போ இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது ஒரு பெரிய விடய பொருளையே பேசணும். ரணில் விக்ரமசிங்கவும் உயிர்த்த தாக்குதலும் என்கின்ற விடயம். இந்த உயிர்த்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான பிரதான காரணம் கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய அரசியல் பின்புலம் தான் என்கின்ற விடயம் அண்மை காலமாக இல்லை, இந்த உயிர்த்த தாக்குதல் நடந்ததிலிருந்தே அது ஒரு கேள்வியாகவே எழுந்திருக்கின்றது. ஆக இது தொடர்பாக ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கல அல்ல விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை என்கின்ற விடயமும் இவர்களுக்கு ஒரு அழுத்தமாகவே இருந்திருக்கின்றது. உதாரணமாக கருத்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகையை இவர் ஜனாதிபதி தேர்தலில் வென்றோன்னு சந்திக்கிறார், வாக்குறுதிகளை வழங்குகிறார். ஏன் கருத்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டே கூட தன்னுடைய நம்பிக்கை வெளியிடுகின்றார். இந்த அரசியலில் அதாவது இப்போ புதிய அரசியல் பயணம் வந்திருக்கின்றது, இந்த அரசு கட்டாயம் இந்த உயிர்த்த தாக்குதலுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும், தீர்வை கொடுக்கும் என்று. ஆனால் அதுவுமே ஒரு இலவு காத்த கிளி போல தான் இப்போ இருக்கின்றது. மீண்டுமே கருத்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டையை கூட அதற்குரிய ஒரு விடயப்பிறப்பில் பேசுகின்ற பொழுது தன்னுடைய நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகிறார் இந்த அரசாங்கம் மேலே. அப்போ இப்படியான விடயங்கள் இந்த அரசுக்கு ஒரு அழுத்தமாகவே இருக்கின்றது. இதில் தான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த பிள்ளையானுடைய கைதும் அது மட்டும் இல்லாமல் இந்த உயிர்த்த தாக்குதல் சம்பவம் தொடர்பான பிரதான சூத்திரதாரி கண்டுபிடிக்கப்படுவார் என்று சொல்வதும் அரசியல் நாடகமா அல்லது இதுவும் பழைய பஞ்சாங்கமா, பழைய சங்கத்தான் மீண்டும் மீண்டும் ஊதுகிறாரா என்ற கேள்வி இருக்குது. பழைய சங்கத்தான் ஊதுறீங்க, பரவாயில்ல, அது கொஞ்சம் துடைச்சிட்டாவது ஊதுங்க, கொஞ்சம் அடைப்படுத்திட்டாவது ஊதுங்க என்றுதான் சிலர் இப்போ சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இது ஒரு பக்கத்தில் இருக்கேக்க, இப்போ பிள்ளையானை சந்திப்பதற்கு ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு விடயப்பரப்பில் கோரி இருக்கின்றார். ஆனால் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்.
ஆக இது நிராகரிக்கப்பட்டு உண்மையிலேயே ஒரு குற்றவாளியை சந்திப்பதற்கான அனுமதி பெறப்பட வேண்டும், அது சாதாரண விடயம்தான். இருந்தாலும் ஒரு பயங்கரவாத திரைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு குற்றவாளியை சந்திப்பதற்கு வந்து இந்த விடயப்பிறப்பில் வந்து ஒரு பெரிய இறுக்கமே இருக்குது. அதில் அவர் பேசி அவர் அந்த விடயத்தை கேட்டிருக்கின்றார் என்கின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது மறுக்கப்பட்டிருக்கின்றது. இதே நேரத்தில் உதயகம்மன் பிளவும் அந்த அனுமதியை கேட்டிருக்கின்றார், அதுவும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சட்டத்தணிகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்போம் என்ற விடயப்பிறப்பில் அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். ஆக இந்த சட்டத்தணிகளுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்போம் என்ற விடயப்பிறப்பு வந்தால் பிறகு இவர் உதயகம்மன் பிள்ளை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் சட்டத்தணியாக போவதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் என்று அவர் சொல்கிறேன். யாருக்கு? இந்த பிள்ளையானவர்களுக்கு. ஆக இப்போ இது 2 விடயத்தில் இருக்குது. அதாவது வந்து பிள்ளையானவர்கள் சட்டத்தனியான போவாரா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஏன்னா பிள்ளையான் சந்திக்கிறது மறக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு பிள்ளையான வந்து இவர் சட்டத்தனியாக கோருவதற்கான ஒரு முன்னாயத்த பணிகளையும் அவர் மேற்கொண்டிருந்தார். ஆக இது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சந்திப்புகள் இதற்காக ஏற்கனவே இந்த அரசாங்கம் வந்தால் பிறகு அதாவது வந்து இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக பல அழுத்தங்களை வழங்கினது உதயகம்மன் பிள்ளை தான். உடனடியாக இது தொடர்பான அறிக்கையை வெளியிடணும்னு சொன்னேன். தன்னிட்டையும் சில அறிக்கைகள் இருக்குதுன்னு சொன்னேன். அதுலேயும் 1ஆம் கட்டம் 2ஆம் கட்டம் அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. பிறகு அது ஒரு பேசுபொருள் குறைஞ்ச விடயமாக மாறி இருந்தது. ஆனால் இப்போ அவரும் இந்த பிள்ளையான சந்திக்கிறதுக்கு முயற்சிக்கின்றார், ரணிலும் பிள்ளையான சந்திக்கிறதுக்கு முயற்சிக்கின்றார். ஆகவே இது என்ன விடய பொருளில் நாங்கள் பார்க்கணும் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும்னு பார்த்திங்கன்னா, இந்த ராஜபக்சர்களுடைய சந்திப்பு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறுவதாக இருந்தது. அதுவும் இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் என்ற சந்திப்புகளே அதை வரலாம். மஹிந்த ராஜபக்ச, கோட்டபய ராஜபக்சவுடைய இந்த சந்திப்புகளும் இப்போ நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆக இப்படியாக அரசியல் பரப்பில் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தமாக பல விடயங்கள் வெளியாக வண்ணம் இருக்கின்றன. அதில் இப்போ பேசுபொருளாக இருக்கிற விடயம் என்று பார்த்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கனுடைய விடயம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க வேண்டும். என்ன விடயம் என்று பார்த்தா, விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்களை கருணா அம்மான் அவர்கள் விமர்சிச்சிருக்கின்றார். இது வந்து ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற அதே நேரத்தில் கருணா அம்மான் மேலே பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா, தேசிய தலைவர் பிரபாகரன் தமது போராளிகள் யாரும் வளருவதை விரும்ப மாட்டார் என முன்னாள் இராஜாங்க அமைச்சர் கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் தான் அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்க, தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் 2002ஆம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. நோர்வேயின் மத்தியஸ்தின் கீழ் இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருந்தது. இந்த காலப்பகுதியிலே முன்னாள் தளபதியான கருணாமான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைத்திருந்தார். விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மான் மற்றும் பிள்ளையான் ஆகியோர் பிரிந்தமையானது அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்ற ஒரு செயற்பாடு எனவும் பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்திருந்தனர். சூழ்ச்சி என்று கூறுவதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முற்றுமுழுதாக தவறான விடயம். உண்மையிலேயே எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலமாக வெறுப்படைந்திருந்தார்கள். வடக்கை பொறுத்தவரையில் தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களது அணிதான் அவரை காப்பாற்றியது. மணலாறு சண்டையாக இருக்கலாம், மட்டக்களப்பு போராளிகள் தான் அவரை காப்பாற்றினார்கள். அதேபோன்று தலைவரின் மெய்ப்பாதுகாவலர்களை கூட நான் தெரிவு செய்து அனுப்புவோம். அந்த அளவுக்கு காப்பாற்றினோம். அதன் பிறகு போராட்ட கட்டமைப்பு, அதை பொறுத்தவரை 25க்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்குமான போராளிகள் வரவே இல்லை. கடற்புடியாக இருக்கலாம், புலனாய்வுத்துறையாக இருக்கலாம், அரசியல் துறையாக இருக்கலாம். அந்த துறைகளில் கிழக்குமான போராளிகளை காண முடியாது. அது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்கள் அல்லது மனம் இடம் கொடுக்காமல் தானாக வளர்ந்ததா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் தலைவருடன் நான் பல தடவை கூறியிருக்கின்றேன், இந்த சமநிலையை பேணாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சினை பெற வாய்ப்பு இருக்கின்றது என கூறினேன். விடுதலை புலி கட்டமைப்பு என்பது அரசுக்கு சமனான கட்டமைப்பாக இருந்தது. கருணாமானை தவிர வேறு யாருமே மேல் பதவியில் இருக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கருணாமானவர்கள் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அல்லது விடுதலை புலிகள் அமைப்பினர் ஒரு பிரதேசவாதத்தோடு செயற்படுறார் என்ற விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த விமர்சனம் ஏலவே பலரால் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட சில முக்கிய பொறுப்புகளில் கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்பதை மறக்க முடியாது. அந்த வகையில் இந்த விமர்சனத்தை முற்றுமுழுதாக ஒரு அமைப்பின் மீது செலுத்துவது மிகவும் தவறான விடயம் என்று புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் பலரும் கருணாமானுக்கு தங்களுடைய விமர்சனங்களை தெரிவித்த வண்ணமே இருக்கின்றார்கள்.
ஆகவே இந்த கருணாமன் பிரிந்தா பிறகுதான் பல விடயங்களில் மாற்றம் ஏற்பட்டிருந்தது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அவர் பிரிந்ததில் இருந்து பல விமர்சனங்களை அவர் முன்வைத்த வண்ணமே இருந்தார். அது மட்டுமில்லாமல் இவர் அரசுக்கு ஆதரவாக பல விடயங்களையும் செய்திருந்தார். அந்த வகையில் இதுவும் அரசியலுக்காக இவர் எடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ்தானா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆகவே இந்த அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட்ட பிறகு பலருமே இந்த அரசியல் கூட்டணி தொடர்பான விமர்சனங்கள் முன்வைத்தால் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பிள்ளையான் அது மட்டும் இல்லாமல் வியாழேந்திரன் கருணாமான் சேர்ந்த கூட்டணி இந்த அரசியல் அவர்களுக்கு அரசியல் பின்னடைவு தான் ஏற்படும் என்றும் பலரும் தங்களுடைய விமர்சனங்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த வகையில் இவர்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா அதில் கருணாமானுக்கு பிரிட்டன் தடை விதிக்கு அது மட்டும் இல்லாமல் வியாழேந்திரன் கைது செய்யப்படுகின்றார், பின்னர் பிள்ளையானும் கைது செய்யப்படுகின்றார். இவர்கள் இந்த கூட்டணி அமைத்த பிறகு இந்த கூட்டணியே ஒரு சிக்கலுக்குரிய விடயமாக மாறி வந்த இந்த பின்னணியில் இவர் ஏன் இப்போ இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார், விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் மேலே ஏன் இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார் என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த விமர்சனத்தை இவர் முன்னரும் முன்வைத்திருந்தாலும் கூட இப்போ இதை அவர் உறுதிப்பட தெரிவித்திருப்பது அரசியல் காரணங்களுக்காகவா என்கின்ற விடயம் தொடர்பாகவும் நாங்கள் ஆராய வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே தொடர்ந்தும் இந்த அரசியல் பரப்பில் உள்ள விடயங்களை தெரிஞ்சு கொள்றதுக்காக முஸ்பாத் ஜனங்களோட நினைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.